Hi 10th standard students, third chapter algebra, exercise 3.9ல second sum. இந்த sumல அதாவது sum and product of the root கொடுத்துறாங்க. அதுல இருந்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா determine the quadratic equations. equation நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல given எடுத்து எழுதிக்கோங்க. given sum of the roots. sum of the rootsங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது. என்னது 5/3. next product of the root. product of the roots என்னது 4. இப்ப quadratic equation கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? x squared minus bracket குள்ள sum of the roots into x plus product of the root. product of the roots equal to 0. அந்த equal to 0 போட மறக்காதீங்க. இப்ப ஃபார்முலால உள்ள x squared minus sum of the roots என்ன 5/3 into என்னது x plus product of the roots என்னது 4 equal to 0. இப்ப x squared minus 5 into x 5x/3 plus 4 equal to 0. இப்ப பாருங்க LCM எடுப்போம். LCM எடுக்கும்போது இதுக்கு கீழேயும் 1 இருக்கதா அர்த்தம், இதுக்கு கீழேயும் 1 இருக்கதா அர்த்தம். இப்ப பாருங்க LCM எடுக்கும்போது என்னது நமக்கு LCM என்ன கிடைக்கும் 3. அந்த 3 டினாமினேட்டர்ல போட்டுருங்க. இப்ப என்ன செய்யணும்னா இந்த 3 வச்சு என்ன செய்யணும், இந்த x ஸ்கொயர்டையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க 3 into x squared 3x squared minus இந்த 5x அப்படியே வச்சுக்கோங்க plus 4 into 3 12 equal to 0. இப்ப பாருங்க இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 3 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளைல வரும். சரியா? அப்ப இது இந்த சைடு வரும்போது into 3 வரும், மல்டிப்ளைல வரும். அப்ப நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், 3x squared minus 5x plus 12 equal to 0 into 3. எந்த நம்பரை 0வால மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இதான் நமக்கு கிடைச்சிருக்க quadratic equation. Thanks for watching students. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.